படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. ஆனால் ஓகேவாக தான் இருந்துச்சு படம். வர்றவங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வராமல் நார்மலான மைண்ட் செட்டோட வந்தாங்கன்னா படம் நல்லாயிருக்கும். லேக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப படத்தோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மித்தபடி வந்து படத்தில் நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து யூபிஐஏவே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏ கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றும் படத்தில் ஒன்றும் ரொம்ப சின்ன பசங்களும் பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மித்த ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனால் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜா சொல்லிட்டாரு இது வந்து எல்சியூல கனெக்ட் ஆகாது அப்படின்னு. ஆனால் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். 1000 வாய்ப்பே இல்லை. பார்க்கலாம். ஜெயிலர் 2 அதில் எதை பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். வெற்றி அடையாதுன்னுலாம் இல்லை, வெற்றி அடையும். ஆனால் 1000 கோடிங்கிறது ஒரு டவுட் தான். மித்தபடிலாம் வேற எலிமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன எல்சியோட கனெக்ட் பண்ணிருக்கலாம். அதுல வந்து ரோலெக்ஸ் உள்ள கொண்டாந்து அமெரிக்கானுக்கு பதிலா ரோலெக்ஸ் அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல இருக்க சீன் சூப்பரா இருந்துச்சு. என்ன புரியல? எல்லா கேரக்டருமே ஸ்கோர் இருக்கு ப்ரோ. அமெரிக்கான் தான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. லைட்டா கடைசில தான் வராரு. பட் ஆனா நல்லா தான் இருக்கு. அவரோட ஃப்ரேம் எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, அதுக்கு ஒர்த் இல்ல. கொடுத்த ஐப்புக்கு ஒர்த் இல்ல. மியூசிக் அனிருத் தான் ப்ரோ படத்துக்கான மெயின் கேரக்டர். அனிருத் இல்லைன்னா படமே இல்ல. கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் இருக்கு. கமல் பொண்ணு ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. சத்தியமா செமையா இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு, போய் பாருங்க. ஒரு ட்விஸ்ட், பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும், போய் பாருங்க. ரேட்டிங்க்கு 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம். 5 ஸ்டாருக்கு ஒரு 3 கொடுக்கலாம். சூப்பர், வேற லெவல். ஃபேமிலியோட பார்க்கலாம். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல லெவலில் வந்துருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாரும் சூப்பராக இருக்குது. அதோட தலையோட ஃபேன் இன்னும் சூப்பராக இருக்குது. செமையாக கிடைக்கும். 100% கிடைக்கும். 100% கிடைக்கும். யூஎஸ்லேருந்து நம்ம நண்பரை ஃபோன் பண்ணார். தலை உங்கள் தமிழ்நாடு, அதாவது இந்தியாவோட இங்கே ரொம்ப டாப் மோஸ்ட்டில் போயிட்டு இருக்குது. அதோட இங்கே அதை விட நாங்கள் இங்கே எதிர்பார்க்குறோம். யூஎஸோட இங்கே ரொம்ப இன்னும் அதிகமாக இதாகும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது அவங்க ப்ரொடக்ஷன் இதுதான் கேட்கணும். எப்படிங்க தலை? கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்குற படம் தான் இது. கண்டிப்பாக 100% ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது எல்லாமே. அதெல்லாம் சும்மா ஒரு இதில் சூப்பராக இருக்கு. ஒரு பிரச்சனை. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது கண்டிப்பாக 100% ஃபேமிலியாக பார்க்குற படம் தான் இதெல்லாம். வேற லெவலில் இருக்குது. பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இதெல்லாமே. 100% பார்க்கலாம். சூப்பர். அடுத்த ஷோக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறோம். ஒரு 15 டிக்கெட், அடுத்த டிக்கெட் நாங்கள் மட்டும் ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துக்கிறோம். அடுத்த ஷோ பார்க்க போகிறோம். படம் கொலை மாசு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படம் உண்மையாலுமே எதிர்பார்த்ததோட மிச்சமாக இருந்தது. அவர் ஸ்டைலு நட 74 வயசில் உண்மையாலுமே பிரம்மாண்டமாக அவரோட ஸ்டைலுக்காகவே ரசிகர் கூட்டம் போயிட்டே இருக்கிறாங்க. இன்னமும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஆக்டிங் அருமையாக இருக்குது. ஃபைட் சீன் கொலை மாசு. உண்மையாலுமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்ததோட அது பக்காவாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வரும். ஜெயிலர் 2 முடிஞ்ச உடனே செகண்ட் பார்ட்டு கூலி 2 வருது. கண்டிப்பாக தலைவர் நடிக்கிறாரு. அவருடைய ஆயுசுக்கும் படம் கண்டிப்பாக எதிர்பார்த்த அளவுக்கு நடிச்சுட்டே இருப்பார். ரசிகர்கள் அதான் எதிர்பார்க்குறோம். உண்மையாலுமே எல்லாத்துக்கும் ஹாப்பி, எல்லாம் சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கும். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லா படத்துலையும் இந்த கத்தி சண்டை அதெல்லாம் நிறைய இருக்குது. இதுலேயும் தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லைன்னா சொல்ல. மற்ற படத்தோட இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இருந்தால் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் கூட கம்மியாக ஆக்டிங் அப்படிலாம் இல்லை. சத்யராஜ் சார்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் லோகேஷ் கனகராஜ் செதுக்கி இருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ்க்கு உண்மையாலுமே ஒரு பெரிய பாராட்டு. இந்த அளவுக்கு செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறாங்க. படம் செம்ம ஹிட்டு. அவங்க சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாலுமே எதிர்பார்த்ததோட மற்ற படத்தோட முதல் படம் அவங்களது இதுதான் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு. ஏன்னா ஸ்டண்ட்லாம் சூப்பராக, அதான் ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அப்படியே செதுக்கின மாதிரி. அதெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டூப் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நேச்சுரலாக ஒரு இப்போ இன்சிடென்ட் நடக்குதுல்ல அதே மாதிரி. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. உள்ள படத்தில் வந்து இதுதான் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்கு. செம ஹிட்டு. உண்மையாலுமே செம மாசா இருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு படம். கண்டிப்பா 1000 கோடி வசூல் கண்டிப்பா ஆகுது. ஏன்னா நேற்று இன்னும் ஒரு 3 நாள் நெக்ஸ்ட் மண்டேக்குள்ள கண்டிப்பா ஆயிரும். ஏன்னா அவர் உண்மையாலுமே கதாநாயகன் தான். இருந்தாலும் அவரு
ரொம்ப இளமை ஊஞ்சல் ஆடுற அவர் ஏஜுக்கு இது பிரம்மாண்டம். அவர் ஆக்சுவலாக கேஷுவலாக ஒரு யங் நடிகர் யார் எப்படி நடிப்பாங்களோ அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. அவர் சொல்லவா வேணும், எப்பவுமே அவரோட ஸ்டைலில் அவருடைய பாணியில் நல்லா நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா ஹிட்டு, செமையாக இருக்கு. எல்லாம் உண்மையாலுமே எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. சூப்பர், எல்லாம் ஹாப்பியாக படம் எப்படி இருக்கு? படம் அருமையாக இருக்குது. தலைவரோட நடிப்பு சூப்பர். எல்லாரோட கேரக்டர் எல்லாத்துக்கும் எல்லாரோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. தலைவரோட படம் சூப்பராக இருக்குது. மீண்டும் மீண்டும் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம், அனைவரும் பார்க்கலாம். அருமையான படம். தலைவரை மிஞ்சி வேறு யாரும் இல்லை, தலைவர் தான். அருமையாக இருக்குது. பிளாக் பஸ்டர் அடிக்குமா? ஆ? பிளாக் பஸ்டர் அடிக்குமா? கண்டிப்பாக அடிக்கும். தலைவரை மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. 1000 கோடி வசூல். 1000 கோடி வசூல் எல்லாம் முறியடிச்சிருச்சு. இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இதுக்கு மேலே என்ன போய் முறியடிக்கணும்? ரோடே பிளாக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். தலைவர் வந்து வாழ்க, 100 வயசு, என் வயசு சேர்த்து வாழ்க, அவ்வளோதான். அருமையாக இருக்கு தலைவா. அருமை. தலைவர் படம்னால சொல்றதுக்கு இல்லை. தலைவர் வந்து தலைவரை மிஞ்சி எதுவுமே கிடையாது. தலைவர் தான் எல்லாமே. ஆனால் அருமையான படம், அருமையான கேரக்டர், அருமையான நடிப்பு. தலைவர் தான் எல்லாமே. தலைவா படம் வந்து அருமையா இருக்கு தலைவா. அனிருத்தி மியூசிக் வேற லெவல்ல போட்டிருக்காங்க. நக்கா மாதிரியே படம் வந்து அருமையா இருக்கு. நிஜமாலுமே படம் சூப்பரா இருக்கு தலைவா. அது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரக்ஸ் மாதிரி தான் அது. கிட்னி இந்த மாதிரி தான் படம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அது வாட்ச் மாதிரி காட்டுறாங்க, கிளைமேக்ஸில் வாட்ச் காட்டுறாங்க. அதான் செகண்ட் பார்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலிலாம் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, அதனால தான் சின்ன வேணான்ட்டு. அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருங்க. எல்லா ரோலுமே எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. பார்ட் 2 லீட் இருக்கா? அப்படி எதுவும் கொடுக்கல இன்னும். ஒர்த்து தான். வெற்றி அடையும். வெற்றி அடையும் கண்டிப்பாக. எதிர்பார்க்கலாம். வெற்றி வெற்றி இது. பிளாக் பிளஸ் வருது. லியோவோ கூலினா கூலி நல்லா தான் இருக்குது. 2 ஈக்குவலாக வரும்.